வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம கேட்க போற கதை சாதாரணமா தெரியலாம், ஆனாலும் அதுல இருக்கிற புத்திசாலித்தனம் உங்களை திக்குன்னு நிப்பாட்டிடும். படிக்க தெரியாத ஒரு கிராமத்து விவசாயி, பெயர் பாண்டியன். பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்ல. ஆனா வாழ்க்கை அவனுக்கு பல பெரிய பெரிய பாடங்கள் கத்து கொடுத்திருக்கு. ஒரு சின்ன நம்பிக்கை துரோகத்தால 3000 ரூபாய் கடன் தலையில ஏறிடுச்சு. அந்த கடனை அவன் எப்படி படிப்பில்லாமலே புத்தி கூர்மையால முழுக்க முழுக்க அழிச்சானே இன்னைக்கு பார்க்க போறோம். தலைப்பே சொல்லிடுது, படிப்பில்லா பாண்டியனோட புத்திசாலித்தனத்தால 3000 ரூபாய் கடன் 0 ஆகிடுச்சு. கேளுங்க, ரசிங்க, உங்க வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய பாடமா இருக்கும். பாண்டியன் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து வயலுக்கு ஓடுற கடின உழைப்பாளி. மனைவி செல்வி, 2 சின்ன குழந்தைகள். வீடு சின்னதுதான், ஆனா சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கு. ஒரு நாள் அவன் நண்பன் ராமு அவசரமா வந்து, மச்சி 3000 ரூபாய் மட்டும் தான், நாளைக்கே திருப்பி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனான். பாண்டியன் நண்பன் ராமு மேல இருந்த நம்பிக்கையில கடன் வாங்கி கொடுத்தான். ஆனா ராமு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இப்போ அந்த கடன் பாண்டியன் தலையில வட்டி சேர்ந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. வீட்ல அரிசி கூட இல்ல. பசங்க பசியோட தூங்குறாங்க. செல்வி கவலையோட கேக்குறா, என்ன பண்ண போறீங்க? பாண்டியன் அமைதியா சொல்றான், அழாத செல்வி, நான் ஒரு வழி கண்டுபிடிச்சே தீர்வேன். கடன் வந்த பிறகு பாண்டியன் வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சு. கணக்கு தெரியாததால சந்தையில போனா அதிகமா செலவு பண்ணிடுறான். செல்வி கோபமா கேக்குறா, ஏன் இப்படி பணத்தை வாரி இறைக்கிறீங்க? கணக்கு வைக்க மாட்டீங்களா? பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், படிக்க தெரியாத எனக்கு கணக்கா? ஆனா இரவு முழுக்க தூக்கமே வரல. தீபம் அணைஞ்சும் அவன் மனசுல ஒரு தீபம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. பழைய பெட்டியில ஒரு கிழிந்த நோட்டு புத்தகத்தை எடுத்தான். தனக்கு தானே சொன்னான், எழுத தெரியாதுன்னா என்ன, வரைய தெரியுமே, நாளையில இருந்து நான் கணக்க வரைஞ்சே வைப்பேன். மறுநாள் காலையிலேயே பாண்டியன் மேசை முன்னாடி உட்கார்ந்தான். பெரிய சூரியனை வரைஞ்சு இன்னைக்கு வருமானம் 500 ரூபாய்னு போட்டான். தட்டு சோறு வரைஞ்சு சாப்பாடு 120 ரூபாய்னும், பஸ்ஸ வரைஞ்சு 50 ரூபாய்னும் போட்டான். மாலையில நோட்டை முழுக்க பார்த்து அதிர்ந்து போனான். ஐயோ, இவ்ளோ செலவா? அப்போதான் முடிவெடுத்தான், இனிமே பஸ்ஸே போக மாட்டேன், நடந்தே போவேன், ஒரு பைசா கூட வீணாகாது. அந்த சின்ன நோட்டு புத்தகம் அவன் வாழ்க்கைய மாற்ற ஆரம்பிச்சிடுச்சு. சந்தையில காய்கறி வாங்க போனா கடைக்காரர் 80 ரூபாய் சொல்றார். பாண்டியன் நோட்டை எடுத்து பார்த்துட்டு, அண்ணா எனக்கு இன்னைக்கு பட்ஜெட் 60 ரூபாய் தான் பேரம் பேச ஆரம்பிச்சிடுறான். முதல்ல கடைக்காரர் கோபமா, போ ரோட்ல வேற கடை இருக்குன்னு சொன்னாலும் பாண்டியன் விடாம புன்னகைச்சுக்கிட்டே பேசி 65 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான். வீட்டுக்கு வந்ததும் செல்வி ஆச்சரியப்படுறா, எப்படி இவ்ளோ குறைவுல வாங்குனீங்க? பாண்டியன் பெருமையா நோட்டை காட்டுறான். இதுதான் செல்வி, என் புது மாஸ்டர். ஒரு நாள் குழந்தைக்கு ஜுவரம், மருந்துக்கு 300 ரூபாய் வேணும், பட்ஜெட்ல இல்ல. பாண்டியன் நோட்டை திறந்து பார்த்துட்டு, இன்னைக்கு வடை போண்டா வேண்டாம், டீ கூட குறைச்சிக்கிறேன்னு முடிவெடுத்தான். குழந்தை முதல்ல குணமாகணும்னு மனசு ஒப்புக்கிட்டது. பாண்டியனின் நண்பர்கள் கடைக்கு முன்னாடி நின்னுகிட்டு, வாடா பாண்டி, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சூப்பர்னு கூப்பிடுறாங்க. பாண்டியன் நோட்டை எடுத்து பார்த்துட்டு, மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு பட்ஜெட் இல்லன்னு சொல்றான். நண்பர்கள் கிண்டல் பண்றாங்க, படிப்பில்லா பாண்டி இப்போ பட்ஜெட்னு பேசுறானே. ஆனா பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே நடந்துடுறான். கடன் கொடுத்தவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கத்துறார், பணம் எங்கடா? ஐயா, ஒரு மாசம் மட்டும் பொறுங்க, நான் கண்டிப்பா திருப்பி தரேன். அன்றிலிருந்து வயல்ல கூடுதல் மணி நேரம் வேலை, நோட்டுல சேமிப்புன்னு புது பக்கம் தொடங்கினான். ஒரு மாசம் கழிச்சு பாண்டியன் சேமிப்பு நோட்டை துடுப்பா மடிச்சு வச்சிருந்த பீரோல இருந்து எடுத்து மெதுவா பாக்குறான். அவனுக்கு உள்ள ஒரு பயமும் ஒரு பெருமையும் கலந்த உணர்ச்சி. பக்கத்தை திறந்த உடனே அவன் கண்கள் பெரியதாயிடுது. 3100 ரூபாய், உண்மையாவா? கண்ணை தொடச்சிட்டு மீண்டும் பாக்குறான். எதுவுமே தவறில்ல. எவனாலுமே நம்ப முடியாத ஒரு தொகை அவன் கையாலேயே சேமிச்சது. அவன் கண்ணுல மெதுவா நீர் தேங்குது. வெற்றியின் முதல் நீர். கடன் கொடுத்தவரை அழைச்சு, இதோ ஐயா, உங்க முழு பணம் வட்டி இல்லாம திருப்பி தரேன்னு எண்ணி கொடுக்கறான். பாண்டியனை அவர் வியப்போட கேக்குறார், எப்படிடா பாண்டி, நீதானே படிக்க தெரியாதவன்? புன்னகைச்சுக்கிட்டே நோட்டை காட்டுறான். படிப்பில்ல சார், ஆனா இது என் புது ஆசிரியர். ஒவ்வொரு பைசாவையும் இதுல வரைஞ்சு பார்த்தேன். செலவு குறைஞ்சது, கடன் முழுக்க போச்சு. பாத்தீங்களா நண்பர்களே, படிப்பில்லா பாண்டியன் எப்படி ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தால 3000 ரூபாய் கடனை முழுக்க அழிச்சான்னு. படிப்பு முக்கியம்தான், ஆனா ஒழுங்கும் புத்திசாலித்தனமும் அதை விட பெரிய சக்தி. நீங்களும் இன்னைக்கே ஒரு நோட் எடுங்க. ஒவ்வொரு ரூபாவையும் கணக்கு போட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையும் மாறிடும். கதை பிடிச்சிருந்தா லைக் அடிங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.